வணக்கம். ஆல்வின் ஜெரின் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிட்டிலிருந்து நான் உங்கள் யுவன்ராஜ். இப்போது நம்ம ஒரு சூப்பரான ஐலேண்ட் தீவு 200 ஏக்கர் பார்க்க போகிறோம். இந்த தீவு ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலையில் கல்பாக்கம் அடுத்த காத்தான்கடைக்கு இன் பிட்வீனில் இருக்கிற பாலாறு ரிவரில் இருக்கிற இந்த அட்டாச் தான் இந்த ஐலேண்ட் பிளேஸ். பாலாறு ரிவரில் இருந்து கடலில் கனெக்ட் ஆகிற அந்த பெல்ட்டில் கிழக்கில் கடல், மற்ற எல்லா பக்கமும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேக் வாட்டர்னால் இருக்கிற தீவு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது. டோட்டல் 200 ஏக்கர் சிங்கிள் ஓனர் டைட்டிலில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ தான் முள்ளுலாம் க்ளீன் பண்ணி செடிலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி முழுவதுமாக புஞ்சை நிலம். ரொம்ப டாப் எலிவேஷனில் இது இருக்கும். இது வரைக்கும் எவ்வளோ மழை வந்திருக்கு. இதனுடைய ஹிஸ்ட்ரியில் இந்த தண்ணி மேலே வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய கிரவுண்ட் ரியாலிட்டி எல்லாமே உங்களுக்கு புரியும். பாருங்கள், அந்த ரிவர்லேருந்து மேலே ஏறி வர மாடெல்லாம் பாருங்கள். நல்லா 2 பனைமரம் ஹைட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தா சமமாக தான் தெரியும். பாலாறு ஈசிஆர் பிரிட்ஜிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயலூர் இருக்கிற அந்த பாலாறு பிரிட்ஜிலேருந்து பார்த்தா இந்த ஐலேண்ட் பிளேஸ் தெரியும். இந்த ஐலேண்ட் பிளேஸ் ஈசிஆரில் சென்னையிலேருந்து புதுச்சேரி போகும்போது ரொம்ப ரேர். இது கவர்மெண்ட்டு கூட இந்த ப்ராஜெக்ட் ஏதாவது நல்ல பெரிய ஒரு இராணுவ தளவாடம் இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்லை பெரிய ஹோட்டல் ரிசார்ட் பண்ணணும், இல்லை இதில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இதில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி சிங்கிள் ஓனர். ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபுல் ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு பீச்சு அட்டாச்சில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. மீதி 3 பக்கமும் பேக் வாட்டர் அட்டாச்சில் இருக்குது. இதுக்கு வழின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு பிரிட்ஜு கண்டிப்பாக கட்டி ஆகணும். இது கவர்மெண்ட்லேருந்து பர்மிஷன் வாங்கி ஒன்று கட்டலாம். அப்படி இல்லைன்னா அட் ப்ரெசண்ட் இங்கே விவசாயம் பண்ணுறவங்களாம் டிராக்டர் மூலியமாக இதுக்குள்ளே வராங்க, அப்படியே நடந்து வராங்க. மழை காலத்தில் மட்டும் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். மற்ற டைமில் கொஞ்சம் வழி இருக்கும், நடந்து போகிற அளவுக்கு இருக்கும். பைக்கில் அப்படியே போகலாம். ஸோ டிராக்டரில் போகலாம் இந்த மாதிரி. ஸோ நல்ல அருமையான பிளேஸு. இதில் சுற்றி இருக்கிற ரிவர்லாம் காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கீழே காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த வாட்டர் எப்போவுமே சுற்றி அப்படியே இருக்கும். இந்த தீவு சூப்பரான இடம். இதனுடைய அப்ரோச் உள்ளே வந்தால் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. இந்த எல்லாமே இதில் சுற்றி இருக்கிற இந்த வாட்டரு மேலே இதை வர பாருங்கள், சுற்றி அப்படியே ஃபுல்லாக தண்ணி இருக்கும். ஸோ இதில் க்ளீனாக இருக்கும். அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்டர் க்ளீனாக இருக்கும், தண்ணி சுத்தமாக இருக்கும். இது மழைக்காலம் முடிஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் பள்ளத்தில் தண்ணி இந்த இடத்துல இருக்கும். மழைக்காலத்தில் மட்டும் ஃபுல்லாக தண்ணி போகும். ஸோ மற்றபடி இதில் தண்ணி எல்லாமே க்ளீனாக இருக்கும். வாட்டர் நீங்கள் போட்டிங் மற்ற விஷயம் இது எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கும். ஈசிஆரில் சரவணா பில்டிங், இது தான் சரவணா ஸ்டோர் கட்டியிருக்க பில்டிங், எல்லாம் லேண்ட்மார்க் உங்களுக்கு. ஸோ இதில் நான் ஓரமாக போயிட்டுருக்கிறேன். இந்த பேக் வாட்டரில் இந்த கடலில் கனெக்ட் பண்ணுற இந்த பாயிண்டில் தான் மேல் பகுதியில் நல்ல ஒரு சூப்பரான தீவு. இது ஃபஸ்ட் கிளாஸ் பிளேஸ். சென்னையிலேருந்து புதுச்சேரி போகிறப்போ இது இப்படி ஒரு தீவு இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி கூகுள் மேப்பில் இப்படி தான் இருக்குது. ஸோ இதனுடைய விலை 1 ஏக்கர் 25 லட்சம் நெகோஷியபிள். மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.